Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல மணத்தக்காளி வத்தலை வச்சு நம்ம வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமா வதங்கினதும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவில சேர்த்துக்கிறேன். தீ குறைச்சி வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தேங்காய் துருவல் இதெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்க போகிறேன். வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக. எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 7-8 பல் சேர்த்துக்கிறேன். இருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்க, ஒரு லெமன் சைஸுக்கு நான் புளி எடுத்துருக்கேன். புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம தக்காளி நல்லா வதக்கிட்டு மணத்தக்காளி வத்தல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். தீ குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஃபுல்லாக வச்சுட்டு வதக்கும் போது மணத்தக்காளி தீஞ்சு போயிடும். அதனால கம்மியில் வச்சு நம்ம 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மணத்தக்காளியை வதக்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்பு, கார குழம்பு, புளி குழம்புக்கு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூளை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். புளியை ஊற வச்சிருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சுட்டு குக் பண்ணோம்னா தான் வத்த குழம்பு ரெடி ஆகும். தண்ணி இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டு 15-20 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மணத்தக்காளியும் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. வத்த குழம்பெல்லாம் இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம அரைச்சி ஊற்றின விழுது, புளி கரைசலோட பச்சை மணம் எல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்குது வத்த குழம்பு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். புளி கரைசலை ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ நேரம் குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு. நான் 20 நிமிஷம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா குக் பண்ணியிருக்கேன். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில்
மணத்தக்காளி வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.